Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா தேங்காயை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி பார்க்க போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மூணே பொருளை வச்சு இந்த டெசர்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ண தேங்காய் நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க உங்கள்ட்ட துருவின தேங்காய் கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இத மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்க போறேன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பூவா தேங்காய் அரைஞ்சதுக்கு அப்புறமா இதுல நான் ஒரு கப் வந்து தண்ணி ஊத்தி இத மறுபடியும் நான் அரைச்சி எடுத்துக்க போறேன். நீங்க தேங்காய் பூவா எடுத்தீங்கன்னா அதுல டைரக்டா கொஞ்சம் தண்ணி ஊத்தி நீங்க வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதுல இருந்து வந்து நம்ம தேங்காய் பால் தனியா பிரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நான் 2 டைம்ஸ் பாத்தீங்கன்னா வந்து தண்ணி ஊத்தி இந்த மாதிரி பால் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நான் இந்த தேங்காய் பாலை வந்து இந்த பாத்திரத்துக்கு நான் மாத்திக்கிறேன். இதுல வந்து கொஞ்சம் தேங்காய் பால் வந்து மீதி வச்சுக்கிறேன். இந்த தேங்காய் பாலுக்கு தேவையான அளவு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் நான் சேர்த்துக்கிறேன். நான் ப்ரௌன் சுகர் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்வீட் இன்னும் பார்க்குறதுக்கு வந்து நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கும். என்னோடது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அதில் அடுத்தது கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலில் இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவரில் வந்து எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்ததான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் அதையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ கண்டினியூஸாக வந்து நம்ம இந்த இடத்துல வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது அடுத்ததாக ஒரு கிண்ணத்துல வந்து நான் கொஞ்சம் நெய் தடவி வச்சிருக்கிறேன். இப்போ இதில் வந்து இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு 1 ஹவருக்கு வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுன்னு இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு புட்டிங் வந்து நல்லா செட் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க சூப்பரான நமக்கு தேங்காயில் செஞ்ச ஒரு புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு தேங்காயில் வந்து அருமையான ஒரு புட்டிங் ரெடி பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம செய்கிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குறைவான நேரம் தான் ஆகும். இதுக்கு ரொம்ப நேரமும் எடுக்காது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.